இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேக். ஓகேவா? கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலோட ஓனர் மிஸ்டர் யுவன். கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் ஆஃப் ரவை எடுத்துக்கணும். ரவை வந்து நம்ம வீட்டில் எந்த கப் சைஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த கப் சைஸ் எடுத்தால் போதும். செகண்ட் திங் வந்து அதே கப்பில் 3/4 கிலோ ஆஃப் சுகர் சேர்த்திக்கணும். ஓகேவா? 3/4 கப்பு நம்ம வீட்டில் எந்த கப் அவைலபிளாக இருக்கோ அந்த கப்பில் வந்து நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கணும். அதில் 1 இதில் 45 3/4 கிலோ எடுத்துட்டால் தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். தேர்ட் திங்ஸ் வந்து ஏலக்காய் பொடி. எங்கள் வீட்டில் ஏலக்காய் அவைலபிளாக இல்லாதனால நாங்கள் ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் ஏலக்காய் இருந்தால் ரவை, சர்க்கரை, ஏலக்காய் 3த்தையும் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் போய் கிரைண்ட் பண்ணிட்டு வரோம். ஓகே, உங்கள்கிட்ட சொன்ன 3 இன்க்ரீடியன்ஸ் ரவை, சுகர், ஏலக்காய் பொடி, இதை 3ஐயும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? இப்போ கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த நாம் வந்து நைஸாக கிரைண்ட் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப சாஃப்டாக பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரஃப்னஸ் இல்லாமல் எங்கள் மிஸ்டர் யுவனுக்கு கொடுக்குற மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். அந்த மிக்ஸ் பண்ண பவுடர் எல்லாத்தையும் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. அதே கப்பில் 1 கப் ஆஃப் மைதா எடுத்துருக்கோம். சேம் கப்பு 1 கப் ஆஃப் மைதா மட்டும்தான் எடுக்கணும். எக்ஸஸாக எடுத்தால் கேக் மாதிரி வராது. அதுக்கப்புறமா அந்த 1 கப் ஆஃப் மைதா வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா and then 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே கப்பில் 1/4 கப் ஆஃப் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் ஆட் பண்ணுற ஆயில் வந்து சன்ஃப்ளவர். ஏன்னா நாங்கள் டெய்லி அதை யூஸ் பண்ணுறதுனால சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணால் பெனிஃபிட். இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணோடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கேக்குக்கு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே கப்பில் 1 கப் ஆஃப் மில்க், ரா மில்க்கோ இல்லை பாயில்டு மில்க்கோ எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம கிட்ட இருக்கிற மில்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணணும். 1 கப் யூஸ் பண்ணிட்டு இங்கே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை, அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டியாக இல்லாமல் ஸ்மூத்தாக. அப்போ தான் கேக்கு வந்து அங்கங்கே கெட்டியாக நிற்காமல் இருக்கும். ஃபுல்லாக நைஸாக நம்ம கலக்கினா தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் நம்ம டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? ஓவர் ஸ்வீட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்காக வெனிலா எசன்ஸும் சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு இருந்தால் மட்டும்தான் கேக்கு மாதிரி வரும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு உள்ள நெய் தடவிட்டு மைதா மாவு போட்டிருக்கோம் நாங்கள். அப்போ தான் கேக் வந்து கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். அடியில் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக வரணுன்றதுக்காக மைதாவை நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், இந்த சாஃப்ட்டுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும். ஓகேவா? எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதுனால பவுல் இல்லை. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பவுல் வாங்கிடுறோம். சாஃப்டாக பண்ணதுக்கப்புறமா நம்ம 3 டைம் டிப் பண்ணுவோம். ஏன்னா காற்று ஏதாச்சும் உள்ளே போகாமல் இருக்க கேக் வந்து சாஃப்டாக. அதுக்கு கேக் வந்து இதுக்கு மேலே எண்ணெயோ ஏதோ சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே தான் இதில் ஆயிலும் ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து பவுலில் நெய்யும் இது இன்க்ரீடியன்ஸில் வந்து ஆயிலே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கடாய் வச்சாச்சு. அது 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் சூடு ஏற்றினதுக்கப்புறமா கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச பவுலை எடுத்து ஆல்ரெடி நாங்கள் 5 நிமிஷம் வச்சுட்டோம். ஓகேவா? இதை இப்போ வந்து நாங்கள் உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 45 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். அப்போ தான் கேக் ரெடி ஆகும். ஓகேவா? 45 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து மீட் பண்ண திருப்போம். ஓகே, பாய்.